ஹாய், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் இந்த வீடியோவில் என்ன போட போகிறேன்னா, என்னுடைய ஒன் டே ரொட்டீன் ஒர்க் என்னன்றது தான் இந்த வீடியோவில் நான் போட போகிறேங்க. இந்த ரொட்டீனான ஒன் டே ஒர்க்கு ஒரே வீடியோவில் என்னால் போட முடியலங்க. லாங்காக போகிறதுனால நான் இது பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்னு சொல்லிட்டு 3ஆக பிரித்து உங்களுக்கு நான் வீடியோவாக போட போகிறேங்க. ஃபஸ்ட்டு நான் எழுந்த உடனே காலையில் என்ன பண்ணணுன்னா, காஃபி தாங்க ஃபஸ்ட்டு போட்டுடுவேன். ஏன்னா நான் மட்டும்தான் காஃபி குடிப்பேன். எனக்கு காஃபி சாப்பிட்டா தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த நாளை தொடங்கிறதுக்கு எனக்கு நல்லா இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு நான் காஃபி போட்டு குடிச்சிடுவேங்க. நீங்களாம் காலையில் எழுந்த உடனே காஃபி சாப்பிட்ற பழக்கம் இருக்கான்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தது எனக்கு மெயினான ஒர்க் என்னன்னா, லஞ்ச் பாக்ஸ் தாங்க நான் ரெடி பண்ணுவேன். சில்ட்ரன்ஸ் ஸ்கூல் போகிறாங்க இல்லையா, அவங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணுறது தான் என்னுடைய மார்னிங் இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்காக இருக்கும். இப்போ அந்த லஞ்ச் பாக்ஸ் தான் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், இது தண்ணி சாம்பாருன்னு சொல்லுவோம். வெறும் சாம்பாருன்னு சொல்லலாம், இல்லைல்ல தண்ணி சாம்பார். அடுத்தது ரைஸ் வடித்து வச்சாச்சு. இந்த தண்ணி சாம்பார் எப்படி செய்யணுன்றதை உங்களுக்கு நான் வீடியோவாக போட்டிருக்கேங்க. அதை நான் நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணி செகண்ட் பார்ட்டில் போடுறேன். இந்த சாம்பாரையே நான் 2 டிஃப்ரெண்ட்டான வகையில் ஒரே சாம்பாரை எப்படி 2 விதத்தில் நம்ம செய்யலான்றதையும் உங்களுக்கு பார்ட் 3யில் போடுவேன். நீங்கள் பாருங்கள், கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் இல்லாமல் தெரியும். இது பார்ட் 1 வீடியோ தாங்க. இப்போ பாருங்கள், சில்ட்ரன்ஸுக்கான எல்லாம் அந்த லஞ்ச் பாக்ஸுக்கு தேவையான பாக்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதில் வாங்க ஃபஸ்ட்டு சாதம் நம்ம போட்டுக்கலாம். இது பொன்னி அரிசி சாதம் தாங்க. சாதம் போட்டாச்சு. எவ்வளோ சாப்பிடுவாங்களோ அவ்வளோ அவங்களுக்கு தேவையான அளவு போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அந்த வெறும் சாம்பார் இருக்கு இல்லைங்களா, அந்த வெறும் சாம்பார் தான் அவங்களுக்கு இன்றைக்கி கொடுக்க போகிறேன். பாருங்கள், வெறும் சாம்பார் ஊற்றிக்கலாம். இந்த சாம்பார் இட்லிக்கு நம்ம எந்த மாதிரியான சாம்பார் வைக்கலாம், சாதத்துக்கு எப்படி நான் சாம்பார் வைக்கலான்றது நான் 2ஆக டிவைட் பண்ணியிருக்கேங்க. ஒரே சாம்பாரை நான் இட்லிக்கு வேறு மாதிரி வச்சுருந்தேன், சாதத்துக்கு வேறு மாதிரி வச்சுருந்தேன். இது சாதத்துக்கான சாம்பார் தாங்க உங்களுக்கு பார்ட் 1ல் போட்டிருக்கேன். அடுத்தது இட்லிக்கான சாம்பார் எப்படி இருக்கணுன்றதை எப்படி செய்யணுன்றது உங்களுக்கு நான் சொல்லி வீடியோவாக பார்ட் 2ல் போடுவேன். அப்லோட் பண்ணி போய் பாருங்கள், சரிங்களா? இப்போ அவங்களுக்கு தேவையான லஞ்ச் பாக்ஸை நான் ரெடி பண்ணி அதை பேக் பண்ணாதாங்க எனக்கு 75% ஒர்க் முடிஞ்ச மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகும். இப்போ அவங்களுடைய லஞ்ச் பாக்ஸ்லாம் ரெடி பண்ணியாச்சு. வாங்க அவங்களுடைய பேக்கில் போட்டு ரெடி பண்ணி விட்டுடலாம். சாதம் வச்சாச்சு, சாம்பார் வச்சாச்சு. இன்றைக்கி நான் சைடிஷ் எதுவுமே கொடுக்கலங்க. ஏன்னா அவங்க வெறும் சாம்பாரை விரும்பி சாப்பிடுவாங்க. சைடிஷ் எதுவுமே அவங்க கொடுத்தாலும் அவங்க சாப்பிட மாட்டாங்க. அது லஞ்ச் பாக்ஸ் அவங்களுக்கு ரெடி பண்ணியாச்சு. வாங்க, இது என்னுடைய டெய்லி ரொட்டீன் ஒர்க்கில் முக்கியமான ஒரு வேலைங்க. அடுத்தது நான் என்ன பண்ணுவேன்னா, அவங்கள ஸ்கூல் கிளம்பிட்ட உடனே மற்ற வேலைகள்லாம் பார்க்க ஆரம்பிப்பேன். நான் இன்றைக்கி என்ன வேலை செஞ்சுருக்கேன்னா, எனக்கு இட்லி மாவு காலியாக போகுது. அதுக்காக நான் அந்த இட்லி மாவை தாங்க ஊற வைக்க போகிறேன். நான் சொன்ன அளவுகள் ஏற்கனவே நான் வீடியோவில் போட்டிருக்கேன், நிறைய வீடியோவில். ரேஷன் பச்சரிசி, ரேஷன் புழுங்கல் அரிசி தாங்க ஆழாக்கில் 9 அழாக்கு போட்டு 18 அழாக்கு கலந்து வச்சாச்சு. நான் மார்னிங் ஊற வச்சா ஈவினிங் 7 o'clock போய் அரைச்சிட்டு வந்துடுவேங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். காலையிலேருந்து ஈவினிங் வரையும் நல்லா ஊற வச்சுடுவேன். இட்லி மாவு எனக்கு கொஞ்சமாக இப்போ காலியாக போகுதுன்றதுனால நான் காலையிலேயே ஊற வச்சிடுறேங்க. பாருங்கள், இது உதயம் உளுந்த பருப்பு. என்னுடைய கையளவில் 5.5 கைப்பிடி அளவு நான் போட்டிருக்கேன். 1 கைப்பிடி அளவு வெந்தயம் போட்டிருக்கேங்க. இதுதான் வச்சு ஊற வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், எனக்கு சாதம் செய்யலான்னு சொல்லிட்டு சாதம் செஞ்சிட்ருக்கேங்க.